குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார் ஜெகதீஷன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது சார். ஏன்னா இது வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மார்னிங் செக்ஷன் வந்து பிசினஸ்க்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உண்மையிலே அது கிடையாதுங்க. இது வந்து வாழ்க்கைக்கு நான் நிறைய பேருக்கு அதான் சொல்லுவேன். இது வந்து நாட் ஓன்லி பிசினஸ், இது வந்து உங்க லைஃபுக்கே நிறைய நல்ல விஷயம் நல்ல கிடைக்கும். நீங்க காலைல தூங்கி எழுந்துச்சு எதுவுமே தெரியாம நம்ம போறதுக்கும், இந்த விஷயம் தான் நம்ம லைஃப்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால மார்னிங் செக்ஷன் ரெகுலரா அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது சார். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லி கொடுத்தீங்க. அத மனைவியின் மாண்பு, அன்னையின் அன்பு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியா அந்த பாரதியார் கவிதைகளை முடிக்கும் போது, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தை வந்து ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல சக்சஸ் பண்ண வைக்கும் சார். ரொம்ப அற்புதமா இருந்தது. ஏன்னா சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுக்கு அடுத்தது சமையல் எண்ணெய் உண்மையிலே சார் நான் ஒரு 8 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு லோ பிபி இருக்கும். அடிக்கடிக்கு மயக்கம் வரும். நிறைய இடத்துல மயங்கி கீழே விழுந்திருக்கேன். ஆனா இந்த 8 வருஷமா நான் சமையல் எண்ணெய் பயன்படுத்துறது ஒரு நாள் கூட எனக்கு மயக்கம் வந்ததே கிடையாது. நான் 2 நாள் சாப்பிடாம இருந்தா கூட எனக்கு பிபி லோ ஆகுறதில்ல. அந்த அளவுக்கு வந்து ஹெல்த் வைஸா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கொடுத்தீங்க சார் இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எனக்கு வந்து இந்த சமையல் ஆயிலை பற்றி ரொம்ப தெளிவாக நாங்கள் மேடம் இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஐயா. ஏன் சொல்கிறேன்னா இது வந்து இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நானும் வந்து ஒரு 8 வருஷமாக யூஸ் பண்ணின்னு இருக்கேன். இப்போ எனக்கு தலைவலி மழக்கம் ஜிஹெச்சுக்கு போனால் உனக்கு ஒன்றுமே கிடையாதுன்றா, ஆனால் எனக்கு தலைவலி வந்துனே இருக்கும். இப்போ அதை பற்றி பேச வேண்டிய வேலையே இல்லை. அந்த மாதிரி இந்த சமையல் ஆயில் எடுத்து ரைஸ் பிராண்டு ஆயில் எடுத்து சமைச்சதுனால இப்போ எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருக்கேன் நான். இப்போ இதை தான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆயிலை பற்றியே தான் நான் நிறைய அதிகமாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நேற்று கூட திருவேற்காடு போனேன், ஒரு நண்பர் பார்க்கலான்னு சொல்லி. அவங்க வீட்டில் பார்த்தா எல்லாருமே ஒபிசிட்டி. அப்போ அவங்களுக்கு இதை சொல்லும்போது எனக்கு இமிடியேட்டாக கொண்டாந்து கொடுங்க பரமாச்சவன்னு சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னைக்கு திரும்ப அதை கேட்கும்போது இன்னும் அதை விட மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. ரொம்ப நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. நல்லது நன்றி சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சார், அந்த ரைஸ் பிரைன் ஆயில் ஜெகதீஷ் சார் சொன்னதுலேருந்து 2 டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி 2 ஸ்பூன் வந்து குடிக்க சொன்னார். இப்போ குடிச்சதுனால வந்து வாயில் இருந்த அச்சரவம்லாம் குறைஞ்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு சார், ஆக்டிவாக இருக்கு. ஸ்டொமக் பெயின் வந்து குறைஞ்சிருக்குது சார். வெரி குட். தேங்க்யூ வெஸ்டேஜ் ரைஸ் பிரைன் ஆயில். தேங்க்யூ. ஓகே, கிரேட் மேடம். தேங்க்யூ. அதாவது இதுதான் ரியல் ஃபீலிங், ரியல் ஷேரிங். இதைத்தான் பாலி சார் சொல்றாரு, கன்சியூம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுதான் நம்முடைய சக்சஸுக்கான அடிப்படை. இப்ப பரமசிவன் சார் சொன்னதும் ஜெகதீஷ் சார் சொன்னதும் எல்லாமே இதுதான். 7 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஜெகதீஷ் சார் சொன்னதும். ஸோ எல்லா வீடுகள்லையுமே இந்த ரைஸ் பிரான் ஆயில் வெஸ்டீஜில் யார் யார் இருந்தாங்களோ, ரைஸ் பிரான் ஆயில் வரும்போது யார் யார் இருந்தாங்களோ இன்றைக்கு வரைக்கும் அவங்க வீடுகளில் ரைஸ் பிரான் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் வீட்லேயும் அதுதான். ரைஸ் பிரான் ஆயில் இல்லைன்னா அன்றைக்கி சமையல் இல்லை. ரைஸ் பிரான் ஆயில் இல்லைன்னா சமையல் இல்லை. அது மாதிரி பண்ணதுனால தான் நான் இப்போ எப்போவுமே எங்கள் வீட்டில் 2 பாட்டில் ஸ்டாக் இருக்கும். எப்பவுமே ஸ்டாக் வச்சிருவேன். ஐயா ஒரு செகண்ட் பேசலாமா? சொல்லுங்க ஐயா. வணக்கம். எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் ஒரு நாளைக்கு இல்லைன்னா தண்ணி சாதமா கூட சாப்பிட்ருவேன் நான். என்ன சப்போஸ் இல்லைன்னா தண்ணி சாதமா சாப்பிட்டு இருக்கேன் நான். அப்படியே 2 நாளைக்கு இல்லைன்னா கூட சாப்பிட்டு இருக்கேன் நான். ஏன் சொல்றேன்னா, எனக்கு அது அந்த எண்ணெயில வந்து அவ்வளோ ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் உள்ள வச்சிருக்கேன். இது நம்ம கௌதம் பாலி சாருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவங்க தான் இதை கொடுத்துருக்காங்க, அதை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கீங்க. அதை நான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான ஆயில் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, வாழ்த்துக்கள்.
நிச்சயமா நிச்சயமா. சார் குட் மார்னிங் சார். இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன் சார் இந்த இடத்துல. சொல்லுங்க சார். ரைஸ்பிரான்ல வந்து நிறைய வெளியே கிடைக்குது சார். ஆனா அதெல்லாம் நார்மல் ரைஸ்ல இருந்து எடுக்கிறது. நம்ம வெஸ்டர்ல வந்து பார்த்தோன்னா அந்த சிகப்பு அரிசி இருந்து எடுக்குதுன்னா அந்த சிகப்பு அரிசி வந்து நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது சார். அந்த மருத்துவ குணத்தை தாக்கம் வந்து நம்ம எண்ணெயில எப்பவுமே இருக்கும். அதனால தான் வந்து நம்ம எண்ணெய் ரெட்டிஷா இருக்கும். அந்த சிகப்பரிசி சிகப்பரிசி மாதிரியே இருக்கும். ரெண்டாவது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அந்த மென்சஸ் பீரியட்ல நிறைய லேடிஸ்க்கு வயிறு வலி இருக்கும் சார். அந்த டைம்ல 2 ஸ்பூன் இந்த எண்ணெயை சாப்பிட்டாங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர்ல கண்டிப்பா வலி குறையுதுங்க. ஏன்னா இது வந்து நானும் கூட வந்து ஒரு 48 நாள் வந்து வெறும் வயித்துல 2 ஸ்பூன் எண்ணெய் டெய்லி காலைல சாப்பிட்டுருக்கேன். செம டேஸ்டா இருக்கும். அத டேஸ்டா வந்து நம்ம சொல்றதுக்கு வார்த்தைகள் கூட கிடையாது. அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கும். உடம்ப வந்து நம்ம ஓவர் ஆகிங் பண்ண மாதிரியே இருக்கும். அது 48 நாள் எல்லாருமே எடுத்துக்கும் போது பாடியே வந்து நல்ல மினுமினுப்பா இருக்கும். ஸ்கின்ல வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் சார் அது. ட்ரை பண்ணலாம், எல்லாருமே யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். அது சொல்லிதான் மேடம் வந்து சென்னம்மாள் மேடம் எடுத்துட்டு இருக்காங்க. அது எடுத்த பின்னாடி வயிற்று வலி குறைஞ்சிருக்குன்னு அவங்களே பதிவு பண்றாங்க. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கிரேட். ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னொரு கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது நல்லெண்ணெய் தான் வைப்பாங்க. ஆனால் நம்ம என்னுடைய டீம்ல ஒரு நபர், அவங்க அதாவது அவங்களுடைய மகள் ஒரு 25 வயசு 26 வயசு உள்ள பொண்ணு, நம்ம ரைஸ் பிரான் ஆயில் வந்த பிறகு நம்ம ரைஸ் பிரான் ஆயில் வச்சு தான் தலையை குளிக்கிறது, அதை எண்ணெய் வச்சு குளிக்கிறது, அந்த சடங்கை நீங்கள் பண்ணும்போது அதுதான் பண்ணுறாங்க. நம்ம ரைஸ் பிரான் ஆயில தான் தொடர்ந்து யூஸ் பண்ணுறாங்க. உடம்பெல்லாம் எண்ணெய் நம்ம ரைஸ் பிரான் ஆயில் தான் தேய்ச்சி குளிக்கிறாங்க. சூப்பர் சார். தேங்க்யூ சார். நல்ல ஒரு மெசேஜ்க்காக தேங்க்யூ. ஸோ பயன்படுத்தினால் மட்டும்தான் அதை பற்றி பேச முடியும். திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணுற விஷயம், கன்சியூம் பண்ணாதான் பேச முடியும். கன்சியூம் பண்ணால் நம்முடைய பேச்சில் நிறைய தெளிவுகள் இருக்கும். இப்போ மற்ற கடைகளில் நீங்கள் வெளியே பஜ்ஜி போண்டா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சு கறிக்கும். ஆனால் நம்ம ரைஸ் பிரான் ஆயிலில் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, 10 பஜ்ஜி சாப்பிட்டா கூட அன்றைக்கு நெஞ்சு கறிக்காது. இதெல்லாம் உணர்ந்து சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம ரைஸ் பிரான் ஆயிலில் செய்யக்கூடிய பலகாரங்கள் சீக்கிரத்தில் கெட்டு போகாது அப்படின்னு சொல்கிறத விட, எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸுக்கு முறுக்கு செஞ்சோம் அப்படின்னா அது 3 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாமல் இருந்திருக்குது. அதை சொல்கிறேன். எண்ணெய் பலகாரங்கள் ஒரு வாரத்தில் ஒரு ஸ்மெல் வரும், ஆனால் நம்ம இதில் வர இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியல. ஆனால் டேஸ்ட்டும் மாறல, எந்த விதமான பாதிப்பும் வரல, அது கெட்டும் போகலை. இது ஏற்கனவே ஒரு முறை பதிவு பண்ணியிருக்கேன், தெரியும் நண்பர்களுக்கு. ஸோ இன்றைக்கி மார்னிங் செஷன் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்கெல்லாம் பேசிட்டாங்க, மற்றவங்கெல்லாம் அமைதியாக இருக்காங்க. மார்னிங் செஷனில் பேசுறதுன்றது வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிற நம்பிக்கை, உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும், நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள அந்த தகவலை உறுதிப்படுத்தி மற்றவங்களுக்கும் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறது தான் அது மற்றவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக அமையும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், இன்னைக்கு கொடுத்த ஒவ்வொரு 2 விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஃபர்ஸ்ட்ல கொடுத்த அந்த வீடியோல வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் எல்லாமே இதெல்லாம் தெரியும். ஆனா வந்து ஒவ்வொன்றுமே டெய்லி நம்ம கேட்கும்போது அது நமக்கு வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு சார். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது எல்லாருமே ஒவ்வொரு சில விஷயங்களை மாத்திக்க கூடியதுக்கு உள்ள இன்ஃபர்மேஷனா இருந்தது சார். எனக்கும் அதே மாதிரிதான். நான் இந்த வெஸ்டேஜ்ல எப்ப வந்தேனோ அப்பத்துல இருந்து எனக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நானும் கேதர் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்களை எனக்கும் வந்து சொல்றதுக்கும் அந்த ஒரு தைரியத்தையும் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து எப்படி நீங்க சொல்ற அதே மாதிரிதான். ரைஸ் பிராண்ட் ஆயில் இல்லைன்னா நான் வந்து சமைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப யோசிப்பேன் அப்பெல்லாம். இப்ப வந்து அதே மாதிரி நான் 2 ஆயில் எனக்கு வீட்டுல எப்பவுமே இருக்கும். யாராவது ஒருத்தவங்க ஒண்ணு கேட்பாங்க, இல்ல எனக்கே ஒண்ணு எக்ஸ்ட்ரா வேணும்ட்டு வாங்கி வச்சிருப்பேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சொல்லுங்க டேவிட் சார். சார் குட் மார்னிங் சார். சார் கலிமுத் சாருடைய ஸ்பீச் வந்து இன்னைக்கு நம்ம சக்சஸ் டிப்ஸ்ல வந்து 3 கார்டினல் ரூல்ஸ் அதுதான் ஞாபகம் வந்து நம்முடைய அந்த கார்டினல் ரூல்ஸ் அப்படின்றது வந்து ஃபுல்லா அதுல நிறைய விஷயங்கள்
அவர் பேசுனதுல எல்லாமே அந்த கார்டினல் ரூல்ஸ் தான் வந்து எனக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ இது கேட்கறதுனால வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து பிசினஸ்க்கு மட்டும் இல்ல, நம்ம லைஃப்ல வந்து ஒரு ரூல் அப்படின்றது வந்து நமக்கு முக்கியம் அப்படின்றது நம்ம ஆக்சுவலா லைஃப்ல கரெக்டா இருந்தாலே சக்சஸ் தேடி வரும். கண்டிப்பா அதுதான் வந்து அவர் ஸ்பீச். ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித ஒழுக்கமும், ஒவ்வொரு மனிதனுடைய அதாவது அந்த டிசிப்ளின். இப்போ மார்னிங் செஷன் 6 மணிக்கு வரணும்னா 6 மணிக்கு வரணும், அதான் டிசிப்ளின். அதான் அந்த தனி மனித ஒழுக்கம் அதுலயும் சேரும். அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சரியா ஃபாலோ பண்ணாலே சக்சஸ் தானா வரும். இப்போ வெஸ்டீஜ்ல சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர்ட்ட பிளான் காட்டணும் அப்படின்றாங்க. 3 பிளான் டெய்லி. அப்போ ஒரு மாசத்துக்கு குறைந்தது 1000 பிளான் நம்ம காட்ட போறோம். ஒரு வருஷத்துக்கு 1000 பிளான் காட்ட போறோம். அப்ப 1000 பேருக்கு நம்ம பிளான் சொன்னோம் அப்படின்னா நம்ம டீம் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கும். இதை கன்சிஸ்டன்சியா செய்யணும்னு சொல்றாங்க. இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்திருந்த நம்முடைய ட்ரைனிங் ஹெட் மிஸ்டர் சித்தார்த் சர்மா கூட அதுதான் சொன்னாரு. ஆனா நம்ம தொடர்ந்து செய்யறோமா? ஏதோ ஒரு வேகத்துல ஆரம்பிச்ச புதுசுல ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்றோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே ஸ்லோ ஆயிடுது. அப்படியே பேட்டரி சார்ஜ் டவுன் ஆன மாதிரி ஆயிடுது. நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்றோமா? அந்த ஸ்பீடு தொடர்ந்து இருக்குதா? மாரத்தான் ஓட்டத்துல ஆரம்பிக்கும் போது ஒரு 150 பேர் 200 பேர் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த எல்லையை தொடர்றவங்க எத்தனை பேர்? அது 5 பேர் 6 பேர் தான். அப்ப மற்றவங்க எல்லாம் என்ன ஆச்சு? ஆரம்பிச்ச ஸ்பீடு, அந்த வேகம் அவங்க தொடர்ந்து செயல்படவே இல்லை அப்படின்றதுதான் அது காட்டுது. அப்போ மாரத்தான் மாதிரி இருக்கணுமா, இல்ல 100 மீட்டர்ஸ் ரேஸ்ல ஓடுற மாதிரி இருக்கணுமா? 100 மீட்டர்ஸ்ல அத்தனை பேரும் ஓடுற 10 பேருமே ஒரு கொஞ்சம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முன்ன பின்ன போய் அங்க எல்கை அடைவாங்க. கரெக்டா? அப்போ அந்த நம்முடைய முயற்சி நம்முடைய தொடர்ந்து அதே ஸ்பீட்ல இருக்கணும். ஆரம்பிக்கும் போது அப்ளைனை தொலை பண்றது, சார் அங்க வாங்க சார், இங்க வாங்க சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்லோவாகி அப்புறம் அப்ளைனே வரலங்க, அவர் இப்ப பேசுறதே இல்லைங்க என் கூட, அவர் என்னை கான்டாக்ட் பண்றதே இல்லைங்க அப்படின்ட்டு நம்ம குறை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். கரெக்டா இல்லையா? குறை சொல்றதுனால யாருக்கும் எந்த வருமானமும் வராது. நம்ம உழைக்கிறதுனால மட்டும்தான் வரும். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நண்பர்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டேவிட் கிரிபாபு, அதே மாதிரி காந்தி, பிரபு சங்கீதா, ஜெகதீஷ் சாரு, இவர் நம்ம திருப்பூர் பழனிவேல் சார், இவங்கெல்லாம் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் மேடம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதாவது தொடர்ந்து நம்ம வேலை செய்யணும். ரிசல்ட் ராஜேந்திரன் சார்லாம் ரெகுலரா ஆபீஸ் வராரு. அப்ப தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிச்சயமா ரிசல்ட் வந்தே தீரும். இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு, ஆனா கட்டாயம் வரும். அடிமேல் அடி அடிச்சா அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க. அது 2 அடி அடிக்கிறதுனால அம்மி உடனே நகர்ந்துருமானா தெரியாது. ஆனா தொடர்ந்து அடிச்சா கட்டாயம் நகரும். அப்ப நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இதுல ரிசல்ட் வரும். இன்னைக்கு உடனே வரலையே, ஐயோ சண்முகம் சார் ரிசல்ட்டே வரல சார் அப்படின்னு அவங்க டீம் வந்து சொல்லலாம். ஆனா வரும். இன்னைக்கு அப்புசாமி சாருக்கு ரிசல்ட் குறைவா வரலாம். ஆனா தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். நிறைய நாலேஜை கேதர் பண்ணுங்க. அதை டீம்ல அப்ளை பண்ணுங்க. அதை 1-to-1 பிரசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணுங்க. ஹோம் மீட்டிங்ல யூஸ் பண்ணுங்க. நீங்க போற இடம் எல்லாமே உங்க அப்ளைன் வராங்களா, இமீடியட்டா ரெக்கார்ட் பண்ணுங்க. நீங்க தனியா போறீங்களா, ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நிமிடத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. முடிஞ்சா அஜய் இவரு நம்ம சித்தார்த் சர்மாவுடைய ட்ரைனிங்க கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அன்றைக்கு 2 மணி நேரம் 2 மணி நேரம் ப்ரோக்ராம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. சொல்லுங்க பிரபு சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க சொன்ன மாதிரி நம்ம தொடர்ந்து அதை பார்த்துட்டே இருக்கணும் சார். இன்னைக்கு சேர்றாங்க சேரல, இல்லை பர்ச்சேஸ் பண்றாங்க பண்ணல அப்படின்றத விட பண்ணிட்டே இருக்கணும், நம்ம பேசிட்டே இருக்கணும். அது மாதிரி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நேற்று கூட வந்து கடலூர்ல திருவள்ளூர்ல இருக்காங்க என்னோட டவுன்லைன் முருகல் சார், அவங்களோட டவுன்லைன் வந்து கடலூர்ல இருக்காங்க. வெரி குட். நம்மளோட டியூ கார்டன் வெஸ்டேஜ் டியூ கார்டன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இமிடியேட்டா ஒரு 12 வேணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் அவங்க வந்து பிஸ்னஸாக இது பண்ணல, யூஸ் பண்றாங்க கடலூர்ல இருக்கவங்க.
வெரி குட். அவங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்காங்களாம். ம் இப்ப அவங்களோட ஐடியில பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட ரிலேஷன் அப்போன்னா என்னன்னு தெரியல எனக்கு கரெக்டா. ம் அவங்களுக்கு இப்ப 12 பாக்கெட் வந்துட்டு சிங்கப்பூருக்கு இன்னைக்கு அனுப்ப போறாங்க சார். நிச்சயமா நிச்சயமா நல்ல விஷயம். அதாவது அவரு இன்னைக்கு அனுப்புவாரு. அவங்களுடைய ஃபீட்பேக்கு கடலூர்ல இருக்கவங்கள ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிடும். இதே மாதிரி என்னுடைய ஆமாங்க சார். நண்பர் ஒருத்தர் மலேசியாவுக்கு நம்முடைய கண்டிஷனர் அனுப்புனாங்க மலேசியாவுக்கு. அப்புறம் அங்கேருந்து ஐடியா வந்தது. அப்போல்லாம் வந்து எந்த ஆதார் கார்டு எதுவுமே தேவையில்லை. மலேசியாவில் உள்ளவங்க என்னுடைய டீமில் ஐடியா போட்டிருக்காங்க. அப்புறம் தொடர்ந்து யார் யார் மலேசியாவுக்கு போகிறாங்களோ இங்கேருந்து கண்டிஷனர் போயிட்டே இருந்தது, ஹேர் கண்டிஷனர். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அவங்க ப்ராடக்ட் குவாலிட்டி ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும். நம்ம குவாலிட்டி வந்து இன்டர்நேஷனல் குவாலிட்டி, நம்பர் 1 குவாலிட்டி. இன்னைக்கு கௌதம் பாலி சார் ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு. குவாலிட்டியில நோ காம்ப்ரமைஸ். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நோ பார்ட்னர்ஸ். நம்மளுடைய ஷேரை வெளியே எங்கேயும் சேல்ஸ் பண்ணல. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். இன்னைக்கு வருவாங்க, இன்னைக்கு எனக்கு ஷேர் கொடுன்னு கேட்பாங்க, நாளைக்கு அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன் ஜாயினிங்க்கு ஒரு 100 ரூபாய் வச்சுக்கலாமே, ஒரு வருஷத்துல உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ஜாயினிங் வந்தா 100 ரூபாய் வச்சா என்ன ஆச்சு? அது 10 கோடி ரூபாய் நமக்கு எக்ஸ்ட்ரா வரும். இல்ல 1 கோடி ரூபாய் 1 கோடி ஜாயினிங் வந்தா நமக்கு 100 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கப்புறம் ரினியூவல் வைக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் வரும். அதனால தான் நான் இன்றைக்கு வரைக்கும் எந்த பார்ட்னரையும் ஏத்துக்கவே இல்லை. யார் யாரோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா வந்தாங்க, வேண்டான்ட்டேன். 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ண கூட தயாரா இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு பாலி சார் அதனால தான் இன்றைக்கு குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாதனால தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்னும் குவாலிட்டியா இருக்கு. புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து யூசி அண்ட் அபவ் மீட்டிங்ல பாலி சார் சொன்ன தகவல். அப்ப இன்றைக்கு வந்து நம்ம எல்லாருமே ஒரு நல்ல நிறுவனத்துல இருக்கிறோன்றத முதல்ல நீங்க நம்பணும். அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாதான் நம்ப முடியும். அடுத்தது இதுல நம்ம பெரிய சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதும் நீங்க உங்களை நம்பும் போதுதான் இதெல்லாமே அடுத்தடுத்து நடக்கும். உங்க டீமை நம்புங்க, உங்களை நம்புங்க. இங்க இருக்கிற கம்பெனியுடைய பிளான், ப்ராடக்ட் எல்லாத்தையும் நம்பிக்கை வரும்போது தான் இது முழுமையா நடக்கும். இன்னைக்கு வந்து சிங்கப்பூருக்கு நம்ம ப்ராடக்ட் போறதும், மலேசியாவுக்கு போறதும், இல்லை ஏற்கனவே துபாய், சவுதி, பிலிப்பைன்ஸ்லாம் பயங்கரமா சக்கப்படு போடுறாங்க. பிலிப்பைன்ஸ்ல கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ளேயே அங்க 6-7 கிரவுண்ட் டைரக்டரு, நல்ல ஒரு மிகப்பெரிய இது. ஏன்னா அங்கெல்லாம் சப்ளிமெண்ட்லாம் நிறைய போயிட்டு இருக்கு, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. சப்ளிமெண்ட் அண்ட் கலர் காஸ்மெட்டிக்ஸ் நல்லா போகுது. ஸோ எங்க வேணாலும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா, ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் நீங்க அங்க இது பண்ணலாம். இப்போ அடுத்தது தாய்லாந்து, எங்க வேணாலும் பண்ணலாம். நம்ம டீம் அங்க வந்துச்சுன்னா நம்ம இங்க இருந்து சேலத்துக்கோ, ஒசூருக்கோ, தருமபுரிக்கோ போற மாதிரி பிலிப்பைன்ஸ் போயிட்டு வரலாம். நம்ம பிசினஸுக்காக போயிட்டு வரலாம். நம்மலாம் வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் நம்ம இருக்கிறோம், பார்ட்னர். அப்போ நம்மளுடைய பயணங்கள் துபாய் போகலாம், பிலிப்பைன்ஸ் போகலாம், தாய்லாந்து போகலாம், பிஸ்னஸுக்காக போகலாம், சுற்றி பார்க்க போகலாம். இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் எல்லா ஊர்கள்லையும் நான் போயிருக்கேன் அப்படின்றத நான் பெருமையாக சொல்லுவேன். எல்லா ஊர்கள்லையும் இந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிருக்கேன். அங்கே எல்லாம் எப்படி மக்களோட பழகிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பலதரப்பட்ட உலகம் முழுசும் சுற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை வெஸ்டேஜ் கொடுத்துருக்குது. அதை எத்தனை பேர் பயன்படுத்துறீங்கன்றது தான் உங்கள் கையில் தான் இருக்குது. என்னுடைய டீமில் கூட நண்பர் நம்பிராஜன் ஷில்லாங் போகிறதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்காரு, டார்ஜிலிங். ஸோ டீம் அங்கே இருக்கு. டார்ஜிலிங்கில் போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டார்ஜிலிங் போகிறதுன்றது ஒரு கனவு. இப்போ நான் போன வாரம் ஒரு வாரம் சிம்லா, ஆக்ரா, டெல்லி எல்லாம் ஒரு வாரம் ஃபேமிலியோட போயிட்டு வந்தோம், ஒரு குரூப்பா. அப்போ சிம்லாவை விட டார்ஜிலிங் இன்னும் நல்லா அழகா இருக்கும். கிளைமேட் வைஸும் சரி, இதுவும் சரி, நேச்சர்ஸும் சரி. அப்போ அங்கே வெஸ்டேஜுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா 2 in 1 வேலை நடக்குதா? ஊரையும் சுற்றி பார்க்குறோம், அங்கே உள்ள கலாச்சாரம் என்னன்றதையும் இது பண்ணுறோம், அதோட நம்முடைய அடுத்த கட்டமாக நம்ம பிஸ்னஸையும் டெவலப் பண்ணுறோம். அப்போ இது எல்லாமே நம்ம தொடர்ந்து செய்யும் போது தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணுங்க, சரியா?
வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க மேடம். நான் இன்னும் ஏதோ ஜாயினே பண்ணலைங்க சார். எதுக்காக? இல்ல இது சொல்றீங்களே அதுல இப்ப நான் தான் சோப்பு இந்த என்ன சொல்லுவாங்க லேடிஸ் ஐட்டம் அந்த ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். மீதி எண்ணெயெல்லாம் யூஸ் பண்றது இல்லைங்க சார். நீ எண்ணெயெல்லாம் யூஸ் பண்றது இல்லைங்க சார். அப்படியா? சார் இவங்க பீகார்ல சரிதானே இருக்காங்க சார், திருப்பூர் பழனிவேல் சார் டீம் இப்ப திருப்பூர்லயே வந்திருக்காங்க மேடம். ஒரு சில அவங்க பொருளாதார சூழ்நிலை ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் தான் வாங்கி யூஸ் பண்ணாங்க, இன்னும் சமையல் என்ன பயன்படுத்தலன்னு சொல்றாங்க சார். அவங்க வேற ஒன்றும் இல்லை சார். ஓகே, இப்ப ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் சார், தெரியுதுங்க சார். நல்லா இருக்கா சாரும் மேடம் நீங்களும் இருக்கீங்க சார். நல்லா இருக்கா? தாஜ்மஹால் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சார். ஏன்னா நான் கூட டெல்லி வந்திருந்தேன் சார் நம்ம ஃபங்க்ஷனுக்காக V20க்காக. ஆனா என் ஒய்ஃபை தான் கூட்டினு வரல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா போயிட்டு வரணும் சார். நல்லா இருக்கு. எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கு, பட் அதை எப்போ செயல்படுத்த போறோம்ன்றது தான் முக்கியம். உண்மைதான் சார். என்னங்க நீங்க சொல்றது 100% உண்மையான விஷயம் சார். இது எல்லாருமே நினைக்கிறோம். எல்லாருக்கும் ஆசை இருக்கு, போகணும் செய்யணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்கு. பட் அதை சரியா செயல்படுத்தணும். எவ்வளவு ஃபாஸ்டா செயல்படுத்துறீங்களோ அவ்வளவு நல்லது. கரெக்டா? ஸோ எல்லாரும் சிறப்பாக செயல்படுவோம். ஏன்னா இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துவோம். அதுதான் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் சொல்லக்கூடியது வெஸ்டீஜ் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இப்போ கடந்த 13 வருஷமா இன்றைக்கு இந்த வெஸ்டீஜில் வந்த பிறகு என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு. டோட்டலாக எல்லாமே மாறி இருக்கு. அது எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்கன்றதான் எனக்கு தெரியல. ஓகேவா? ஜெயதீஷ் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சூப்பரா இருக்கு சார். ரொம்ப அற்புதமா இருக்கு சார். உண்மை சார். ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம என்ஜாய் பண்ணி வாழணும் சார். அதுதான் வாழ்க்கையே. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஒரு சில விஷயத்தை தேடி தேடி ஓடிட்டே இருக்காங்க. அது இவங்களுக்கு முன்னாடி வேகமா ஓடுது. அந்த வேகத்தை அவங்களால கண்டினியூ பண்ணோம்னா நிறைய பேர் தோத்து போறவங்க தான் உண்டு வாழ்க்கையில. ஒரு சிலர் மட்டும்தான் அந்த வேகத்தை தாண்டி அவங்கள போய் அட்டாக் பண்ணி பிடிக்கிற விஷயம். அது வெஸ்டேஜ்ல ஈஸியா எல்லாருக்குமே கிடைக்கும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சார். ஏன்னா பொருளாதாரன்றது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு 100 ரூபாய் வெளியே போயிட்டு சம்பாதிக்கணும்னா எவ்வளவு சிரமமா இருக்கு. ஆனா இன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் கூட மாசம் கம்பெனி கொடுக்குறாங்கன்னா சாதாரண விஷயமா? பெரிய விஷயம் சார். அது சம்பாதிக்க எத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும்? நம்ம இங்க ஒரு என்ன ரூபாய் இருக்கோம்? நம்ம திறமையை மட்டும் தான் கொடுக்க போறோம் சார். நம்ம டைமை மட்டும் தான் கொடுக்க போறோம், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஸோ பிரபு சார் சொல்லுங்க சார். நீங்க எந்த நாட்டுக்கு போறீங்களோ அந்த நாட்டுக்காரராகவே மாறிடுறீங்க சார். அதே மாதிரிதான் பிசினஸ்குள்ள எப்படி வரீங்களோ வெஸ்டேஜ்ல என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடுறீங்க சார். உங்களை மாதிரி நாங்களும் மாறணும் சார். உங்களை மாதிரி நாங்களும் வெளிநாடு சுத்தி பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய மக்களை சம்பாதிக்கணும், எல்லாம் பண்ணணும் சார். நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். மாறணும் சார். மாற முடியும் சார். மாறுவோம் சார். கண்டிப்பா மாறுவோம் சார். அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு சார். எல்லாருக்கும் அதான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் தான். எல்லாருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பை பயன்படுத்துங்கன்னு சொல்றேன். வெஸ்டீஜில் முழுமையா செயல்படுங்க. முழுமையா செயல்பட்டா வெற்றி நிச்சயம். முழுமையா செயல்படுங்க. ஸோ இது மாதிரி நம்ம உள்ளங்கையிலே தாஜ்மஹாலை பிடிக்க முடியுமானா முடியும். வானத்தை விட தொட்டு விட முடியும். வானம் கூட தொட்டு விடும் தூரம் தான் நாம நினைச்சா. கரெக்டா? எஸ் சார்.
ஸோ சிறப்பாக செயல்படுங்க. ஸோ இன்றைக்கு கலியமுத்து சார் கொடுத்த அத்தனை விஷயங்களும் முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தணும். உண்மைதான் வீட்டில் சார். இருக்கவங்கள முதல்ல சந்தோஷப்படுத்தணும். அதாவது மனைவி, கணவன் நமக்குள்ள சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா, புரிதல் இருந்தா, ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ்லயும் ஒரு புரிதல், அப்லைன் டவுன்லைனோட ஒரு புரிதல், ஒரு விட்டு கொடுத்தல். யாருக்கும் இங்க யாரும் ஈகோ வச்சு ஒன்றும் பண்ண போறதில்ல. ஈகோ வச்சு ₹1 கூட அந்த ஈகோ விற்க முடியாது. ஆனா விட்டு கொடுத்தா பல கோடி ரூபாயை சம்பாதிக்கலாம். பல பேருக்கு நம்ம முன்னுதாரணமா இருக்கலாம். பல பேரை சம்பாதிக்க வைக்கலாம். ஸோ அப்படி நம்ம செய்யும் போது இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் நமக்கு சந்தோஷமான நாட்களாகவே அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விஷ் யூ வெல். தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். ஸோ இது எல்லாமே பண்ண முடியும். நான் இன்னைக்கு இந்த போட்டோஸை காட்டினதுக்கு ஒரே காரணம், எல்லாருக்கும் இந்த லைஃப் ஸ்டைல் இருக்கு. நினைச்சா போயிட்டு வரலாம், நினைச்சா போகலாம், வரலாம். அப்போ முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முடியாது. முடியும்னு நம்புனீங்கன்னா முடியும். முடியும்னு நம்புங்க, உங்களை நம்புங்க, வெஸ்டீஜை நம்புங்க. நிச்சயமா இதெல்லாம் நடக்கும். சாத்தியமே. 28 வருஷம் எம்ஆர்எஃப்ல வேலை செய்யும் போது என்னால என் ஃபேமிலியை ஊட்டி கூட கூட்டு போக முடியல. ஒவ்வொரு வருஷமும் அது போஸ்ட்பாண்ட் ஆகி அது போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருந்தது. போன வருஷம் தான் கூட்டு போயிட்டு வந்தேன். இந்த வருஷம் இங்கே, அடுத்தது ஸ்டார் குரூஸ். லைனா நமக்கு வாய்ப்புகள் லைனா வந்துகிட்டே இருக்கு. லைஃபையும் என்ஜாய் பண்ணணும், பிசினஸையும் என்ஜாய் பண்ணி பண்ணணும், சந்தோஷமா பண்ணணும். சந்தோஷமா பண்ணுங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆல்ரெடி தேங்க்யூ. தேங்க்யூ.